Dear students, I am Malar. In the video, we convolution related Anna University question. Let y of n equal to x of n convolution of h of n, where x of n equal to 1 by 3 the whole power n u of n and h of n equal to 1 by 5 the whole power n u of n. Find y of z by using convolution property of z transform. Okay, convolution property z transform la irukkoodiya convolution property use panni nama simplification pananum. And y of z using partial fractions. Y of z na that is transfer function h of z, that output by input. Okay, output is nothing, y of z. Okay, x of z. அப்போ the output நம்ம கண்டுபிடிக்கணும். So y of z by using partial fraction expansion method. Okay, நம்ம கண்டுபிடிக்கலாமா? இது வந்து November 2018 13 mark question. First of all, write the given data. x of n எழுதி இருக்கும், h of n எழுதி இருக்கும். Take z transform. இப்போ நம்ம இந்த இடத்துல x of n கொடுத்திருக்காங்க இல்லையா? Okay, 1 by 3 the whole power n u of n கொடுத்திருக்கலாம். இதிலிருந்து நம்ம x of z கண்டுபிடிக்கலாம் by using z transform. Okay, z transform யூஸ் பண்ணி x of z கண்டுபிடிக்கும் போது nothing, அங்கே என்ன இருக்கோ இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is a power n, z transform of a power n-க்கு வந்து z by z minus a. Okay, ஓகே, அப்போ இந்த இடத்துல a power n, அப்போ z by z minus a தான் a நான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, அண்ட் h of z இருக்குன்னா என்னது, இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சேம் மேனர் 1 by 5 இருக்குது, இதுக்கு நம்ம z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது z by z minus 1 by 5, ஏக்கு பதிலாக 1 by 5. ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் y of n equal to according to convolution x of n in convolution of h of n, இதுக்கு நம்ம z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது n-க்கு பதிலாக z வரும், x of z and h of z, கன்வல்யூஷன் வராது, ப்ராடக்ட். ஓகே, அப்போது நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இது வந்து x of z வேல்யூ, இது வந்து y of z வேல்யூ, சாரி இது வந்து x of z, இது h of z. ஓகே, h of z வேல்யூ இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம், நியூமரேட்டர் z ஸ்கொயர் டிவைட் பை த டேர்ம். இப்போ நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபைனல் ஸ்டெப்பில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் z பவர் 2 இருக்கு இல்லையா, அதில் ஒரு z நம்ம டினாமினேட்டர் கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா z by z minus a இப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன எழுதலாம், a பவர் என்னென்னு எழுதலாம். அப்போ நியூமரேட்டரில் நமக்கு ஒரு z டேர்ம் வேணும். இப்போ ஃபைனல் ஸ்டெப்புக்கு ஒரு z வேணுங்கிறதுனால நம்ம இப்போதைக்கு இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வச்சுருக்கோம். z ஸ்கொயரில் ஒரு z இங்கே வந்துச்சுன்னா மீதி டேர்ம் நமக்கு என்ன இருக்குது, இதை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். y of z by z அப்படி இருக்கட்டு. இப்போ இந்த இடத்துல a by ஃபர்ஸ்ட் டேர்ம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் b by செகண்ட் டேர்ம். ஓகே, இப்போ நம்ம a அண்ட் b வேல்யூவை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிளான மெத்தட் தான், ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது. லெஃப்ட் நியூமரேட்டரில் என்ன இருக்குது, z இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நியூமரேட்டரில் நமக்கு z இருக்குது. ஸோ அந்த z நான் அப்படியே எழுதியிருக்கேன். a ஆஃப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ஏக்கு பதிலாக இந்த கிராஸ் பண்ணும்போது a இன்ட்டு இந்த டேர்ம், b இன்ட்டு இந்த டேர்ம். ஓகே, இப்போ நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பியை நம்ம 0 ஆக்கணும். அப்போ பிக்கு நம்ம என்ன வேல்யூ போட்டால் 0 ஆகும், இதுக்கு என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ரிவர்ஸ் போட்டால் போதும். ரிவர்ஸ் மீன்ஸ் இங்கே -1/3னா +1/3. அப்போ z-க்கு பதிலாக +1/3 போட்டாச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இது சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னா 5/2 கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு b வேல்யூ அப்படின்னு வேணும்னா a வேல்யூவை நம்ம 0 ஆக்கணும். அப்போ இந்த இடத்துல 0 ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கலாம், 0 ஆகணும் அப்படின்னா z-க்கு பதிலாக 1/5 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆயிரும். ஸோ நம்ம இதை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஃபைனல் ஆன்சர் நமக்கு -3/2ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இப்போ நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y of z by z, இது வந்து a வேல்யூ டிவைட் பை த டேர்ம் மைனஸ் இது வந்து b வேல்யூ டிவைட் பை த டேர்ம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த z நமக்கு நியூமரேட்டில் இருந்தால் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை மறுபடியும் நம்ம நியூமரேட்டர் ரைட் சைட் கொண்டு வர போகிறோம், நியூமரேட்டரில் கொண்டு வரப்போம். இங்கே நமக்கு வரும், இங்கே நமக்கு வரும். இட்ஸ் நத்திங், 5/2ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ z by z minus 1/3 மைனஸ் 3/2ங்கிறது கான்ஸ்டன்ட் அண்டு z by z minus 1/5. இப்போ இதுக்கு நம்ம இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஃபார்முலா பார்த்துக்கோங்க, a பவர் n u of n-க்கு ஃபார்முலா z by z minus a. ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல z by z minus a இருக்கப்போ என்ன வரும், 1/3 the whole power n, a-க்கு பதிலாக அங்கே 1/3 இருக்குது. ஸோ 5/2 கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் கான்ஸ்டன்ட், 1/3 the whole power n u of n மைனஸ் இந்த மைனஸ் இப்படி இருக்குது, 3/2ங்கிறது கான்ஸ்டன்ட், 1/5 the whole power n u of n. இதான் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.